ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 27/8/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த எல்லையற்ற பழைய உலகம் விநாசம் ஆக போகிறது. புது உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் புது உலகம் செல்வதற்காக தூய்மையாகுங்கள். கேள்வி: பரமாத்மாவை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அறிந்திருக்கிறீர்கள்? அது மனிதர்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. பதில்: ஆத்மா எவ்வாறு ஜோதி புள்ளியாக இருக்கிறதோ அதே போன்று பரமாத்மாவும் மிக சூக்ஷ்ம ஜோதி புள்ளியாக இருக்கின்றார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த விஷயம் மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டதாகும். சில குழந்தைகளும் கூட இதில் குழப்பமடைந்து விடுகின்றனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, குழப்பமடையாதீர்கள். ஒருவேளை சிறிய ரூபம் நினைவிற்கு வரவில்லை எனில் பெரிய ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாட்டு: இரவு பயணிகளே, கலைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறாங்க. ஆகையால குழந்தைங்க ஆத்ம அபிமானியாகி அமர வேண்டும். முரளி கேட்கும் பொழுது பாபா சொல்றாரு, நமக்கு அதாவது ஆத்மாவுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. அதனால ஆத்ம அபிமானியாகி அமரணும். இவ்வாறு வேற எந்த இடத்துலையும் புரிய வைக்கிறது கிடையாது. எந்த சாதுவோ அல்லது சந்நியாசியோ ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் என்று புரிய வைக்கிறது இல்ல. இத ஒரே ஒரு தந்தை தான் புரிய வைக்கிறார். ஏன்னா ஆத்மாவுடைய அப்பா இல்லையா, ஆத்மீக சம்பந்தம் இருக்கிறதுனால பாபா மட்டும் சொல்றாரு, என்ன முரளி கேட்கும் பொழுது ஆத்ம அபிமானியாகி முரளி கேளுங்கள். பாபா தான் இதை புரிய வைக்கிறாரு. வேறு யாருக்கும் கூறுவதற்கு வரவே வராது. இந்த யுக்திய யாரும் சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட நான் ஆத்மா என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்று எடுக்கின்றது. வக்கீலாகவும் டாக்டராகவும் ஆகுது. ஆத்மாதான் இப்ப தூய்மையற்றதா ஆகியிருக்குது. பிறகு தூய்மை ஆகிவிடும் இல்லையா? இந்த எல்லா விஷயங்களும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நாம யாரு? ஆத்மா. ஆத்மா நான் தான் இப்ப என்ன பண்ற, முயற்சி பண்ணி தேவதையாகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்ப நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆத்மாவில் ஞான தாரணை ஏற்படுது. தந்தை நிராகாராக ஞான கடலாக இருக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பா ஞான கடல்னா வந்து ஞானம் சொல்லணும் இல்லையா? ஞானமே சொல்லலைன்னா எப்படி ஞான கடல்னு சொல்ல முடியும்? பாபா பத்தித்த பாவன் அப்படின்னு சொல்றோம்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? பாபா அழுக்கானவங்களை தூய்மையாக்கணும். அவசியம் வந்து அவர் தூய்மை ஆக்குவார் இல்லையா? அவர் சுப்ரீம் பரம்பிதா பரமாத்மா ஆவார். நான் உங்களது தந்தை சுப்ரீமாக இருக்கிறேன், ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். பாபா சொல்றாங்க, ஆனா எனக்குன்னு சரீரம் கிடையாது. இந்த அனைத்து ஞானத்தையும் உங்களது ஆத்மா தாரணை செய்கிறது எனில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகணும். பாபா சொல்றாங்க, இந்த ஞானம் எப்ப தாரணையாகும்? எப்ப நீங்க ஆத்மா அபிமானி ஆகுறீங்களோ, தன்னை ஆத்மான்னு உணரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயமானது தாரணையாகும். அதனால பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்துல வரக்கூடாது இல்லையா? நம்ம கிட்டத்தட்ட என்னது 2500 வருஷம் தேக அபிமானத்துல வந்தாச்சு. இன்னும் குறைஞ்ச காலத்துக்கு பாபா சொல்றாரு, ஆத்ம அபிமானி ஆகுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா உணர்வுல இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாதுகாப்பாக இருப்போம். துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருப்போம். அதனால பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்துல வரக்கூடாது. வேற எந்த இடத்திலும் கேட்பவர் மற்றும் கூறுபவர் ஆத்ம அபிமானியாகி இருப்பதில்லை. தந்தை நிராகாரராக இருக்கின்றார். அவர் வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். மற்ற அனைத்து மனிதர்களும் தேக அபிமானத்துல இருக்கிறாங்க. பாருங்க, இந்த லக்ஷ்மி நாராயணனும் ஆத்ம அபிமானியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். இருப்பினும் தேக அபிமானம் இருக்கிறது அல்லவா? அதாவது என்னன்னா, அவங்களுக்கு ஆத்ம உணர்வு இருக்கும், நம்மள மாதிரி ஒரு தெளிவு இருக்காது. அதனால பாபா சொல்றாரு, அது கூட ஒரு தேக அபிமானம்.
இந்த ஞானம் பரம்பிதா பரமாத்மா தான் வந்து நமக்கு கொடுக்கறாங்க. இந்த ஞானத்தை தாரணை செய்யறது யாரு? ஆத்மா. ஆத்மாவை தான் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாவதற்கான யுக்தி. இப்ப வந்து ஆத்மா தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகணும்னு பாபா நமக்கு யுக்தி சொல்றாரு. இப்ப முழு உலகமும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. மீண்டும் எழுச்சி செய்ய இப்ப பாபா வந்திருக்கிறாங்க. இத குழந்தைங்களாகிய நீங்க புரிஞ்சிருக்கீங்க. வீழ்ச்சி என்றால் அழிவு, எழுச்சி என்றால் படைப்பு ஸ்தாபனை. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப பாபா சொல்றாங்க, உண்மையான எழுச்சி என்றால் படைப்பு ஸ்தாபனை மற்றும் விநாசம். பாபா எதை ஸ்தாபனை செய்யறாரு? புது உலகம், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு. நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்தாபனைனா எதை செய்யறாங்க. அதே போல பாபா கேட்கிறாரு, ஸ்தாபனை தெரியுது, பழைய உலகம் எதை பாபா அழிக்கிறாங்க? பழைய உலகம் நரகத்தை விநாசம் செய்யறாங்க. விநாசம் மற்றும் படைப்பு. கலியுகம் என்றால் பழைய உலகம், இது அவசியம் விநாசம் ஆகியே தீரணும் இல்லையா? ரொம்ப பழசா போயிடுச்சு, இப்ப புதுசா இங்கதான் உருவாக்கணும் அப்படின்னா அது அழிஞ்சே தீரன் இல்லையா? விநாசத்தினுடைய அடையாளம் தான் இந்த மகாபாரத யுத்தமாகும். மகாபாரதத்தின் உதாரணம் மகாபாரத சாஸ்திரத்துல காண்பிச்சிருக்காங்க. தந்தை பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார். அவசியம் ஸ்தாபனை செய்கிறார்னா பழைய உலகத்தையா? இல்லையா? ஸ்தாபனை என்றாலே புது உலகம். புது உலகத்தை தான் தந்தை ஸ்தாபனை செய்வார் அல்லவா? இது எல்லையற்ற விநாசம் மற்றும் எல்லையற்ற ஸ்தாபனையாகும் இல்லையா? பாபா அழிக்கிறது என்ன? ஒரு வீட்டை அழிக்கல, முழு உலகத்தையே, இந்த பழைய உலகத்தை அழிக்கிறாரு. அதே போல இந்த பழைய உலகத்துல ஒரு அழகான புது உலகத்தை உருவாக்குறாரு. அதனால உலகத்தையே அழிக்கிறாரு, உலகத்தையே படைக்கிறாரு. அப்படின்னா அதுதான் எல்லையற்றது. பாபா சொல்றாங்க, தந்தை தான் குழந்தைகளுக்காக புது கட்டிடம் கட்டுவார் இல்லையா? பிறகு பழையதை அவசியம் அழித்து விடுவார். பாபா இப்போது புது உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க. தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக்குவதற்காக, இப்ப நம்ம தமோ பிரதானம் ஆயிட்டோம், நம்மளை சத்தோ பிரதானம் ஆக்குவதற்காக இப்ப பாபா நம்மளை தயார்படுத்திட்டு இருக்காரு. விநாசத்திற்காக மகாபாரத யுத்தம் பிரபலமானது. இது அதே நேரம் என்று பாபா சொல்றாங்க. மகாபாரத நேரத்துல அதே நட்சத்திரங்கள் வந்து தங்களுக்குள் சந்தித்து கொள்கிறது. இந்த ஏணியிலையும் பாரதத்தினுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான உயர்ந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்துல கல்ப கல்பம் என்ற வார்த்தை கூட எழுதப்படணும் இல்லையா? நமக்கு தெரியும் எல்லாமே கல்பம் கல்பமாக, போன கல்பம் என்ன நடந்துச்சோ அது துல்லியமாக இப்பயும் நடந்துட்டு இருக்குது. வரும் புதிய கல்பத்திலையும் இதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால பாபா சொல்றாங்க, கல்ப கல்பம் என்ற வார்த்தை கூட எழுதப்படணும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். இதுவும் உங்களுடைய புத்தியில இருக்குது. மனிதர்களின் புத்தியானது முற்றிலும் காட்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்குற மாதிரி கேட்குறாங்க, அப்புறம் வரீங்களான்னா டைம் இல்லை பார்க்கலாங்கிறாங்க. ஏன்னா புத்தி அந்த மாதிரி கோத்ரேஜ் பூட்டு வச்சு பூட்டி இருக்குது. இந்த விஷயங்களை மனிதர்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். நடிப்பு நடிப்பதற்காக ஆத்மாக்கள் இங்கு சரீரத்தை தாரணை செய்கிறது. ஆக நாடகத்தின் முதல் இடை கடையின் படைப்பவர், டைரக்டர், முக்கிய நடிகர் போன்றவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க நாடகத்தினுடைய முதல் இடை கடை, யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? முழு நாடகத்தையும், அதாவது ஆரம்பம் முதல் கடைசி வரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க மனசால சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இதை பத்தின அறிவு நமக்கு இல்லை தானே? இப்ப நமக்கு புரிஞ்சுக்கிச்சு. நாம எப்படி 84 பிறவி எடுக்கிறோம், நம்ம எப்படி ஹீரோ பாட்டுதாரி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தையின் மூலம் இந்த முழு ஞானமும் கிடைச்சிட்டு இருக்குது. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இதுதான் ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. உலகாய ஞானத்தை தத்துவ ஞானம் என்று கூறுகிறோம்.
ஆன்மீக ஞானம்தான் ஞானம். ஆன்மீக ஞானம்தான் உண்மையிலேயே நமக்கு தேவையான ஆத்மீக ஞானம். இப்போது இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் பதியும்படி புரிய வைக்கப்படுகிறது. இப்போது 84 பிறவிக்கான நாடகம் முடிவடைகிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்போது நாம் திரும்பி செல்கிறோம். ஆனால் தூய்மையற்றவர்கள் யாரும் திரும்பி செல்ல முடியாது. இல்லையெனில் இந்த அளவிற்கு ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை ஏன் செய்கின்றனர்? பாபா சொல்றாங்க, ஏன் பண்றாங்க? தெரிஞ்சோ தெரியாமலேயே தூய்மை ஆகணும்னு மட்டும் ஆசைப்படுறாங்க இல்லையா? மனிதர்கள் போய் கங்கையில குளிக்கணும், பார்க்குற கோயில்களில் இருக்கக்கூடிய குளங்கள்ல கூட குளிக்கிறாங்க, ஏன்னா பாவம் போகும் அப்படின்னு. ஸோ தூய்மையாகணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லார்கிட்டே இருக்குது. பாபா சொல்றாங்க, தூய்மையானவங்க தான் திரும்பி போக முடியும். ஆனால் பாவம் என்ன பண்ணா தூய்மை ஆகுன்றது அவங்களுக்கு தெரியல. தூய்மை ஆகுவதற்காகவே கங்கையில் குளிக்க செல்கிறாங்க. ஆனா அதன் மூலம் யாரும் தூய்மையாக முடியாது. ஆகையால் யாரும் திரும்பி செல்லவும் முடியாது. இன்னார் அனைத்தையும் கடந்து நிர்வாண் தாமத்திற்கு சென்று விட்டார், ஜோதி ஜோதியுடன் கலந்து விட்டார் என்று கட்டுக்கதை சொல்றாங்க. யாரும் திரும்பி செல்வது கிடையாது என்று தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அனைத்து நடிகர்களும் இங்கேயே இருக்கிறாங்க. இப்ப நாடகம் முடிவடையுது. ஆகையால அனைவரும் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றனர். இப்போது அனைவரும் இங்கு வந்து விட்டனர். பாபா சொல்றாங்க, பௌத்தர், கிறிஸ்துவர் போன்றவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியாது. அதாவது முன்னாடி அவங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. மேலிருந்து வந்த அனைத்து ஆத்மாக்களும் இங்கு இந்த நேரத்துல தமோ பிரதானமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க. தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக கல்பத்திற்கு முன்னாடியும் ஆகியிருந்தீங்க. தந்தை தான் வந்து ஸ்தாபனை விநாசத்தை செய்ய வைக்கிறாரு. இந்த ஞானம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா ஆக்கக்கூடியது அப்படின்னு சொல்றீங்க. பாபா சொல்றாங்க, நான் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறேன். கிருஷ்ணர் ஸ்தாபனை செய்விப்பது கிடையாது இல்லையா? கிருஷ்ணர் ஸ்தாபனை செய்யறது இல்லை, அவர் முயற்சி செஞ்சு அந்த பதவியை அடைகிறாரு. பாபா சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து ஸ்தாபனை செய்யறது இல்ல, படைப்பவர் தந்தையாவார். எப்போது இந்த உலகம் தூய்மையை இழந்துடுதோ அப்போது நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். பாபா சொல்றாரு, அப்போதான் நீங்க தூய்மை இழக்கும் பொழுது நீங்க கூப்பிடுறீங்க. அப்புறமா என்ன பண்ற, நீங்க கூப்பிடுறதுனால நான் வருகிறேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நான் புது உலகை படைக்கிறேன் என்பது கிடையாது. புதுசா ஒரு உலகத்தை பாபா படைக்கிறது இல்லை. இந்த பழசதான் என்ன பண்றாரு, புதுசா மாத்துறாரு. மற்றபடி பாபா சொல்றாங்க, பிரளயம் ஏற்பட்டதா காட்டுறாங்க. பிரளயம்னா என்ன? எதுவுமே இல்லாத நிலை, வானம் இல்லை, பூமி இல்லை, எதுவும் இல்லை, அந்த மாதிரி நிலை ஏற்படுவதே கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. இவை அனைத்தும் தவறாகும். பதீத்த பாவனனே வாருங்கள் என்று மனிதர்கள் கூப்பிடுறாங்கன்னா பாபா சொல்றாங்க, அவரு அழுக்கான உலகத்துலதான் வரணும் இல்லையா? பத்தீத்த நம்மளெல்லாம் பாவனமாக்கணும்னா இப்ப பத்தீத்தமா இருக்கும்னு அர்த்தம். பத்தீத்தமானவர் இருக்கக்கூடிய உலகம் பத்தீத்த உலகம். அப்ப பாவனராக இருக்கக்கூடிய பாபா இந்த அழுக்கான உலகத்துக்கு தான் வரணும். தந்தை வந்துதான் கிருஷ்ணபுரியினுடைய சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறாரு. கிருஷ்ணர் கடலில் ஆலை இலையின் மீது வந்ததா காட்டுறாங்க இல்லையா? அவரு ஒரு கட்ட விரலை சூப்பிக்கிட்டு வந்ததா காட்டுவாங்க. பாபா சொல்றாங்க, இது சரியான விஷயமாகும். புது உலகத்துலதான் முதல்ல கிருஷ்ணர் வராரு. கடல்ல அல்ல, கர்ப்ப மாளிகையில வருவாரு. கால் விரல் வாயில் வைத்து கொண்டு மிக ஓய்வாக கர்ப்ப மாளிகையில இருப்பாரு. சத்தியுகத்துல அனைத்து குழந்தைங்களும் கர்ப்ப மாளிகையில இருப்பாங்க. கர்ப்ப மாளிகையின் விஷயத்தை தான் அவங்க கடல்ல இலையின் மேல அமர்ந்திருக்கிறதா காட்டியிருக்காங்க. பாருங்க, பாபா இவ்வளவு அழகா சொல்றாங்க. ஆளிலையில, கடல்ல ஆளிலையில கால் கட்டவரில சூப்பிக்கிட்டு கிருஷ்ணர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, அந்த கர்ப்பமே ஒரு மாளிகை போல இருக்கிறதுனால அத கடல்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவர் அவ்வளோ ஓய்வா வராரு, அதனால வந்து என்ன பண்ண விரலை சூப்பிக்கிட்டு வந்ததா அவங்க காட்டுறாங்க. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். தந்தை இந்த அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை அமர்ந்து புரிய வைக்கிறாரு.
இங்கு கர்ப்ப சிறையில இருக்கிறதுனால எங்களை வெளியேற்றுங்க, இனி நாங்க பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஆனா ராவனுடைய ராஜ்யத்துல பாவம் ஏற்படவே செய்யுது. ஏன்னா சில நேரம் புண்ணியம்னு நினைச்சு செய்யறது கூட பாவம் ஆயிடுது. ஏன்னா இது ராவண ராஜ்யம், மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. கர்ப்ப சிறைக்குள்ள இருக்கிறப்ப ஆத்மா நான் வெளியில போய் தப்பு செய்ய மாட்டேன், என்னை விட்டுடு, வெளியில விட்டுடுங்கன்னு தர்மராஜ் கிட்ட கதருமா. ஆனா கேட்ட சத்தியம் அங்கேயே. என்ன வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அது என்ன பண்ணுச்சோ அது திரும்பவும் அதே மாதிரி தப்பு செய்ய ஆரம்பிக்குது. பாபா சொல்றாங்க, நீங்க அரை கல்பத்திற்கு சிறை பறவையாக ஆகி விடுறீங்க. திருடர்களைத்தான் சிறை பறவைகள் என்று கூறுகிறோம். வெளியில் வந்தாலும் மீண்டும் திருடிக்கொண்டே இருப்பார்கள், சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும், அதனால தான் சிறை பறவை என்று கூறுகிறோம். இங்கு இது ராவண ராஜ்யம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. அங்க இந்த விஷயங்களே கிடையாது. ஜெயிலு, தண்டனை, தப்பு, இது எதுவுமே சத்தியுகத்துல கிடையாது. அதுக்கு பேரே ராமராஜ்யம். அங்க கர்ப்ப சிறையும் இருக்காது, அந்த சிறையும் இருக்காது, 2 ஜெயிலும் கிடையாது, கர்ப்ப சிறையும் கிடையாது, இங்க வச்சு தண்டனை தரக்கூடிய அந்த ஜெயிலும் இருக்காது. இங்க எத்தனை மனிதர்கள் சிறையில இருக்கிறாங்க? கர்ப்ப சிறையும் இங்க இருக்குது, அந்த சிறையும் இருக்குது, 2 சிறைகள் உள்ளன. கலியுகத்தினுடைய கடைசி அல்லவா? பாபா சொல்றாங்க, நீங்க இப்போ படைப்பின் காரியம் செஞ்சிட்டு இருக்கீங்க. மற்றும் உங்களுக்கு எழுச்சினா என்ன, வீழ்ச்சினா என்ன அப்படிங்கறத பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இது ஏற்பட்டு கொண்டே இருக்குது இல்லையா? எழுச்சி எப்ப? இந்த சங்கம யுகத்துல நாம தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதான் நிலைக்கு உயர்கிறோம். இதை எழுச்சின்னு சொல்றோம். எப்ப நாம சத்தோ பிரதான்ல இருந்து தமோ பிரதானமா ஆகுறோமோ அதுல இருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு பேரு வீழ்ச்சி. ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடக்குது. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி உலகில ஏற்படுது. அதிலும் முக்கிய பங்கு பாரதத்துக்கு கிடைக்குது. பாபா சொல்றாங்க, ஆத்மா பரமாத்மாவை பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது அப்படின்னு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக அதுக்கு கூட கணக்கு இருக்கும்ல. எவ்வளோ நாள் ஆச்சு கடவுளை விட்டு பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும் இல்லையா? எந்த ஆத்மாக்கள் வெகு காலமாக பிரிஞ்சிருக்காங்க? முதலில் நடிப்பதற்காக தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வருகின்றனர். இப்போது அந்த தேவதைகள் கிடையாது. யார் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார்களோ அவர்களது சிலைகள் மட்டும்தான் அடையாளமாக இருக்குது. பாபா சொல்றாரு, ராஜ்யம் அழிந்து விட்டது, சொர்க்கம் அழிந்து விட்டது, அப்புறம் என்னாகும்? நரகம் ஏற்படும். மீண்டும் நரகம் அழிந்து சொர்க்கம் ஏற்பட வேண்டும். ஆக புது உலக படைப்பு இப்ப நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? இந்த நரகம் அழிஞ்சிடும். படைப்பதற்கு குழந்தைகள் தேவை அல்லவா? வசிக்கக்கூடியவர்களும் நீங்க தான். முதல்ல நீங்க தான் தெய்வீக குணங்கள் உடைய தேவதைகளாக மாறணும். மனிதனிலிருந்து தேவதை அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. மனிதர்கள் அசுத்தமானவங்களா இருக்கிறாங்க இல்லையா? பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னா, இல்லறத்துல இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இந்த மரண உலகின் கடைசி பிறவியில் நாம் தூய்மையாக இருக்கிறோம். இந்த விகாரங்களை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானரா ஆகுறீங்க. பாபா குழந்தைகள் கேட்கவும் செய்றீங்க, மேலும் மற்றவங்களுக்கு புரியவும் வைக்கிறீங்க இல்லையா? பரமாத்மாவுடைய மகா வாக்கியத்தை நீங்க கேட்குறீங்க, அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் நீங்க புரிய வைக்கிறீங்க. அவசரம் இந்த பழைய உலகத்தினுடைய விநாசம் எதிரில் நிற்குது. இது அதே மகாபாரத யுத்தமாகும். காமம் மிக பெரிய எதிரி. அதனால பாபா சொல்றாங்க, உறுதிமொழி செய்யுங்க. உங்களுடைய பெரிய எதிரியே காமந்தான், உறுதிமொழி எடுங்க. நாம் இப்போது தூய்மையாக ஆகிறோம் என்பதை நீங்க இப்ப புரிஞ்சிருக்கீங்க. இந்த பழைய உலகம் அவசியம் விநாசம் ஆயிடும். அதற்கு முன்பாக அவசியம் நாம தூய்மையாகணும். கண்டிப்பா பாபா சொல்றாங்க, விநாசம் ஏற்படும். விநாசத்துக்கு முன்னாடி நம்ம தூய்மை ஆயிடணும். பிறகு கேட்கவே கேட்காதீங்க. விநாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னா கேட்காதீங்க. ஐயோன்ற நிலை ஏற்படும். கடுமையான மரணம் அதிகரிக்கும்.
பாபா சொல்றாங்க, நிகழ்வதை உங்களால பார்க்க கூட முடியாது. யாருக்காவது அறுவை சிகிச்சை நடைபெறும் பொழுது பலவீனமானவர்களால அங்க நிக்க கூட முடியாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை பார்த்தாலே மயக்க போட்டுருவாங்க, மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அதனாலதான் டாக்டர்கள் குடும்பத்தினர்களை அனுமதிப்பது கிடையாது இல்லையா? ஆபரேஷன் தியேட்டர்ல அவ்வளோ நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸை அனுமதிக்கிறது இல்லை. பாபா சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்கின்றனர். இது மிகவும் அசுத்தமான உலகமாகும், முட்கள் நிறைந்த காடாகும். சத்யுகம் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் சைத்தன்ய மலர்கள் அல்லவா? சொர்க்கத்தில் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் இருக்கும் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. சொர்க்கம்னாலே உண்மையா, ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும்னு எவ்வளவோ இதுல பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால அங்க நல்ல அழகான பூந்தோட்டம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால சொல்றாங்க, என்ன கேட்குறாங்களோ அதை சொல்றாங்க, அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்றாங்க. பிறகு தியானத்தின் போதும் பூந்தோட்டத்தை பார்க்குறாங்க. பாபா சொல்றாங்க, அல்லாஹ் கைகளில் மலர் கொடுத்தார், புத்தியில் அல்லாவின் பூந்தோட்டம் இருக்குது. பக்தி மார்க்கத்துல சாட்சாத்காரம் செய்வதற்காகவே பக்தி செய்யறாங்க. அதாவது காட்சி பார்க்கணும் அப்படின்னு பக்தி பண்றாங்க. சாட்சாத்காரம் ஏற்பட்டுட்டா அப்புறம் என்ன, எல்லாருக்கும் சாட்சாத்காரம் கிடைச்சிட்டு என்ன ஆயிடும், சர்வ வியாபி அல்லவா என்று கூறுவர். எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். குழந்தைகள் எந்த நிலையில எப்படி வந்தீங்களோ அதே நிலையில மீண்டும் கல்பத்திற்கு பிறகும் வருவீர்கள். இன்னைக்கு எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் 5000 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க வருவீங்க. அதே ஆடையோட அதே முக அமைப்போட வருவீங்கன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நாடகத்தை சிலர் நல்ல முறையில புரிஞ்சுக்கிறாங்க. பாபாவிடம் சிலர் வருகின்ற போது, முன்பு எப்போதாவது வந்திருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்பார். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு. ஆமா பாபா, உங்களை கல்பத்துக்கு முன்னாடி கூட சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. உங்ககிட்ட ஆஸ்தி வாங்க வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. என்ன பதவி அடைந்திருந்தீர்கள் அப்படின்னு பாபா கேட்பாரு. சரி, போன கல்பத்தில் நீங்க என்ன பதவி அடைஞ்சிருந்தீங்கன்னு கேட்பாரு. பாபா மம்மா என்று கூறுகிறீர்கள் எனில் அவசியம் அவர்களது வம்சத்துல வருவீங்க தானே இல்லையா? அவங்களுடைய குடும்பத்தினரா வரணும் தானே. உயர்ந்த பதவி அடையும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பாபா சொல்றாங்க. இந்த அனைத்து விஷயங்களும் இப்போ உங்க புத்தியில இருக்குது. யுத்தமும் நடைபெறும், நரகமும் விநாசம் ஆகியே தீரணும். அதனால யுத்தம் நடக்கணும். உங்களிடம் மிகவும் முதல் தரமான சித்திரங்கள் இருக்குது. 2, அதாவது பூமி உருண்டை உள்ள சித்திரமும் அச்சடிக்கணும். 2 பூமி உருண்டை இருக்கிற சித்திரம் கூட அச்சடிக்கணுங்கிறார். இதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தை எட்டி உதைக்கிறார். ஒரு உருண்டை சொர்க்கம், இன்னொரு உருண்டை நரகம். உங்களது முகமும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. இது முற்றிலும் சரியான விஷயமாகும். இப்ப நாம வீட்டிற்கு போகணும். அதனால பாபா சொல்றாங்க, வீட்டை மட்டுமே நினைக்கணும், வீட்டை மட்டுமே நினைவு செய்யணும், பழைய உலகத்தை மறக்கணும். இதுதான் எல்லையற்ற வைராகியம்னு கூறப்படுது. இந்த பழைய உலகத்தை மறக்கணும், புது உலகத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராகியம். பழைய உலகை விட்டு விட்டு நாம் பாபாவிடம் செல்கிறோம். நினைவு யாத்திரையின் மூலம்தான் செல்வீர்கள். முக்கியமானது நினைவிற்கான விஷயமாகும். பாபா சொல்றாங்க, நினைவின் மூலம் அனைத்தும் செய்யறீங்க இல்லையா? இப்ப தந்தை வந்து யதார்த்தமான விஷயத்தை புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். இது கலப்படமற்ற நினைவு, அதுவும் அர்த்தத்தோட கூடிய நினைவு. பாபாவை நினைக்கிறதுங்கிறது கலப்படமற்ற அர்த்தத்தோட கூடிய நினைவாகும். சிவபாபாவும் புள்ளியா இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க. தன்னை கூட என்ன பண்ணும், ஆத்மா புள்ளின்னு புரிஞ்சுக்கணும். தந்தையும் புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். புதிய விஷயத்தை பார்த்து மறந்துடுறீங்க இல்லையா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு தந்தை மற்றும் வீட்டை நீங்க நினைவு செய்யணும். நல்லது. புள்ளி சிறியதாக இருக்கும், வீடு பெரியதாக இருக்கும் அல்லவா? வீட்டை நினைவு செய்யுங்கள். பாபாவும் அங்கதான் இருப்பாங்க. பாபா சொல்றாங்க, எங்க பாபா இருக்காரோ அங்க நாம போவோம். புள்ளி நினைவிற்கு வருவது கிடையாது, வீடு நினைவுக்கு வருது இல்லையா? புள்ளி சின்னது, அதனால நினைக்க முடியல. ஆனா வீடு பெருசு, நினைவுக்கு வருது. அது சாந்தி தாமம், அது சுகதாமம் இல்லையா? பரந்தாமம் சாந்தி தாமம்.
சொர்க்கம் சுகதாமம், இது துக்கதாமம். இப்ப நீங்க வரிசை கிரமமான முயற்சியின்படி படிச்சிட்டு இருக்கீங்க. பிறகு சுகதாமத்துக்கு வந்துருவீங்க. அவ சொல்றாங்க, தந்தையின் குழந்தையெனில் அவசியம் சொர்க்கத்தின் ராஜ்யம் தேவை. கல்பத்திற்கு முன்பு சிவபாபா வந்திருந்தாங்க, சொர்க்க ராஜ்யம் கொடுத்திருந்தாங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு பாபா சொல்றார். இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன், சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்காங்க. பாபா சொல்றாங்க, எத்தனை முறை நீங்கள் ராஜ்யம் அடைந்தீர்கள் மற்றும் இழந்தீர்கள் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது இல்லையா? எத்தனை முறை ராஜ்யம் வாங்கினோம், எத்தனை முறை ராஜ்யத்தை இழந்தோன்னா அது எண்ணற்ற முறை, அன்லிமிட்டெட் டைம்ஸ். பாபா சொல்றாங்க, நீங்க எண்ணற்ற முறை ஆஸ்தி அடைஞ்சிருக்கீங்க. இருப்பினும் இப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்கிறீங்க? மாயையுடைய புயல்கள்ல அதிக யுத்தம் நடக்குது. அதனால தான் நாடகத்துல கூட காட்டுறாங்க. என்னன்னா மாயா அந்த பக்கம் இழுக்குது, பிரபு பரமாத்மா இந்த பக்கம் இழுக்கிறாரு. ஞானத்துல தடைகள் ஏற்படுவது கிடையாது. ஞானத்தை கேட்டுக்கோங்க. மாயா என்ன பண்ணுமா? ஞானத்தை கேட்கறதுல டிஸ்டர்ப் பண்றது இல்லையா, ஆனா நினைவுல டிஸ்டர்ப் பண்ணுது. நினைவுல தான் தடைகள் வரும். இதுலதான் முயற்சி இருக்குது. பாபா சொல்றாங்க, மகாரதி ஆகுங்கள் என்று இப்ப தந்தை சொல்றாரு. இந்த பழைய உலகம் எரிஞ்சு போயிடும். இந்த யஜ்யத்துல முழு பழைய உலகமும் ஸ்வாக ஆகணும், ஆகியே தீரணும். ஆக பாபா சொல்ற மகாவீரர் ஆகணும். குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியான, ஆடாத, அசைக்க முடியாத ராஜ்யத்தை இப்ப அடையணும். பாபா சொல்றாங்க, எவ்வளவுதான் புயல் வந்தாலும் மாயை ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு உங்களது புத்தி தொடர்பு தந்தையிடம் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தியினுடைய தொடர்பு பாபா கிட்ட இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாயா என்ன பண்ண முடியாதா, நம்மள நெருங்க கூட முடியாதுங்கிறார் பாபா. இது உங்களுடைய கடைசி மனநிலையாகும். மாற்றம் ஏற்படும் பொழுது பள்ளிகளில் தேர்வுகள் கடைசியில இருக்கும் இல்லையா? எப்பவுமே கடைசியில எக்ஸாம் வச்சு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களது மாலையும் கடைசியில உருவாகும். இன்னார் இந்த நிலை அடைவார், இன்னார் இவ்வாறு ஆவார் என்று உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் கிடைக்கும். இவர் தாசியாக ஆவார், இவ்வாறு கூறுவீர்கள், அதுவும் கிடைக்கும். இல்லை, முயற்சியே செய்யாதவங்க தாசியா இருப்பாங்க, அதுவும் தெரியும். உயர்ந்த முயற்சி பண்ணவங்க ராஜ குடும்பத்துல போறதும் தெரியும். கடைசியில ஒன்றும் பண்ண முடியாது. ரிசல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பச்சாதாபம் அடைய வேண்டி இருக்கும். இவ்வாறு நான் பண்ணிட்டேன், ஸ்ரீமத் படி ஏன் நடக்கல? ஆனா பாபா சொல்றாங்க, நீங்க ஃபீல் பண்றப்ப ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வாறு அதிகம் பச்சாதாபம் அடைய வேண்டி இருக்கும். யாரு இப்ப பாபா சொல்றத கேட்கல, முயற்சி பண்ணலைன்னா பின்னாடி பச்சாதாபம் அடைய வேண்டி இருக்கும். மனிதர்கள் யாரையாவது கொலை செய்து விட்டு பிறகு பச்சாதாபம் அடைகிறாங்க. ஆனா கொலை நடந்து விட்டது, பிறகு என்ன செய்ய முடியும்? சாரி கேட்க முடியுமா? கொலை பண்ணிட்டு சாரி கேட்க முடியுமா? அதனாலதான் பாபா சொல்றாங்க, தவறுகள் செய்யாதீங்க, கவனமா இருங்க, சுய முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், 84 பிறவிகளுக்காக நாடகம் இப்போது முடிவடைகிறது. திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானியாகி பாவனம் ஆக வேண்டும். தேக அபிமானத்தை நீக்கணும், தேக அபிமானத்தை நீக்க வேண்டும். 2வது பாயிண்ட், அர்த்தத்தோட தன்னை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொண்டு புள்ளியான தந்தையின் கலப்படமற்ற நினைவுல இருக்கணும். மகாவீராகி தனது மனநிலையை ஆடாது அசையாது ஆக்கி கொள்ள வேண்டும். வரதானம், வீணான இழப்பை முடிவுக்கு கொண்டு வந்து சக்தி வாய்ந்தவராக மாறும் குறைந்த செலவில் நிறைந்த பலன் காண்பவர் ஆகுக. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. சங்கமிகத்துல பாப்தாதாவிடமிருந்து கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் அனைத்தையும் வீணாக போவதிலிருந்து காப்பாற்றினால் நீங்கள் குறைந்த செலவில் நிறைந்த பலன் காண்பவராக ஆகிவிடுவீர்கள். வீணானவற்றிலிருந்து பாதுகாப்பது என்றால்
சக்தி வாய்ந்தவராக மாறுவது என்று பொருள். எங்கு ஆன்மீக சக்தி இருக்கின்றதோ அங்கு வீணானவை வர சாத்தியமே இல்லை. ஒருவேளை வீணான எண்ணங்கள் அல்லது சக்திகளின் கசிவு இருக்குமே ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீக முயற்சி, அதாவது புருஷார்த்தம் செய்தாலும் உழைத்தாலும் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது. எனவே அந்த இழப்பை கண்டறிந்து, லீக்கேஜை கண்டறிஞ்சு முடிவுக்கு கொண்டு வாங்க. அப்போது வீணான நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன்: குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே முழுமையான தூய்மையை கடைபிடிப்பது, இதுவே யோகி ஆத்மா மற்றும் ஞானி ஆத்மாக்களின் சவாலாகும். குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே முழுமையான தூய்மையை கடைபிடிக்கிறது தான் யோகி ஞானி ஆத்மாவுடைய சவால். அவ்யக்த சமிஞ்ஞை: அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்து முழுமையான தூய்மையானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்க சொல்றாங்க. பரமாத்மா ஞானத்தின், அதாவது ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறோம் இல்லையா, இன்றைய நாள்ல நம்ம இந்த அவ்யக்த சமிக்ஞையை கடைபிடிக்கனுக்கு விளக்க சொல்றாங்க. பரமாத்மா ஞானத்தின் புதுமையே தூய்மை. நீங்கள் மிகவும் பெருமையோடு உறுதியோடு சொல்றீங்க இல்லையா? என்ன சொல்றீங்க? பஞ்சும் நெருப்பும் ஒன்றாக இருந்தாலும் நெருப்பு பற்றி கொள்ள முடியாது என்று, இல்லையா? தூய்மை இல்லாமல் உங்களால் யோகி ஆத்மாவாகவோ ஞானி ஆத்மாவாகவோ மாறவே முடியாது என்று நீங்கள் உங்களது உரைகளிலும் சொற்பொழிகளையும் சொல்றீங்க. எனவே அந்த சவாலை இப்போது நடைமுறை வடிவத்திற்கு கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.